வெல்கம் டு ஜாக்டெயில் பார்ட்டி. இவ்வளோ அழகா இருக்கிறீங்க, அதுவும் இந்த வயசுலயும். எப்படி ஆலியா? அது என்ன இந்த எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இல்ல இது அவன் சொன்ன கமெண்டா இல்ல நீங்களே இன்னொரு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல்? ஜிம்பாப்வேல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், நமீபியால நாட்டு மருந்து கடை புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க போட்டோவும் சஞ்சய் போட்டோவும் போட்ட மணிக்கு நாட்டு மருந்து கடை உண்மையிலேயே நமீபியால போயிட்டு இருக்கு. மாசமானா அவங்க துபாய் போறதே வந்துட்டு வாடகை பணம் வசூல் பண்றதுக்கு. வீடு வச்சிருக்கீங்களா துபாயில? ஆப்பிரிக்கால மல்லிகை கடை, மானசா மல்லிகை கடை. ஒரு ஐலாண்டு மால்தீவ்ஸ்க்கு அங்க அப்பப்போ போயிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு நான் இந்தியா பக்கத்துலயே ஒரு ஐலாண்ட் கட்ட ஆரம்பிச்சேன். எவ்வளவு வாங்குனீங்க? அது எனக்கு தெரிஞ்சு 300 crores 300 கோடி. நிறைய போஸ்ட், நிறைய வீடியோஸ்ல இருந்து நாங்க வந்துட்டு நிறைய அந்த வந்து கமெண்ட்ஸை கன்சாலிடேட்டடா நாங்க எடுத்துருக்கிறோம். அதுல வந்துட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க, ஆலியா உங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி. கூட நடிக்க அது 24 மணி நேரம் நீ என் கூட இருக்கணுமே. ஆனா நான் வாய்ப்பு தரதுக்கு நான் யாரு சொல்லுங்க, நான் வாய்ப்பு தர முடியுமா? அவர் கேட்டிருக்கிறாரு, இப்ப நான் வாய்ப்பு தர முடியுமா? நான் யார் தெரியுமா, அண்ணன் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்ட கொஸ்டின் வந்து கரெக்டான கொஸ்டின் தாங்க. இது உங்க ஆசை, எப்படியாவது சான்ஸ் கிடைக்குமா சினிமால வந்துட்டு ஒரு உள்ள நுழையணும்ன்ற வெறியில கேட்டிருக்கீங்க. அவ்வளோலாம் வெறி இல்ல, ஆலியா கூட நடிக்கிறதுக்கு ஒரு வெறி. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சரியா? ஆனா எனக்கே தான் யாராவது ஒருத்தர் வாய்ப்பு தராங்க, நான் எப்படிங்க வாய்ப்பு தர முடியும்? அதனால ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லுங்க. சரி, அப்ப வந்து என்ன பண்றேன், வாய்ப்பு தரேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட டேலண்ட், உங்களோட இது எல்லாமே எனக்கு டிஎம் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு நான் வாய்ப்பு தரேன். ஓகே, அப்ப டிஎம் பண்ணா நீங்க ரிப்ளை பண்ணுவீங்களா? டைரக்ட் மெசேஜ் பண்ணா சம்டைம்ஸ் பண்ணுவீங்க. ஜெனியூன் மெசேஜா இருந்தா, மெசேஜஸ்க்கு சில பேருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அந்த மெசேஜ் அப்படின்னு தோணுச்சுனா பண்ணுவேன். சூப்பர். சரி, ஓகே. அடுத்து ஒருத்தர், இவ்வளோ அழகா இருக்கிறீங்க, அதுவும் இந்த வயசுலயும். எப்படி ஆலியா? அது என்ன இந்த எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு செகண்ட் புரியுது இல்ல. இவ்வளவு அழகா இருக்கீங்கன்றதே நல்லா இருந்துச்சு ஸ்டார்ட். இந்த வயசுலனா எவ்வளவுங்க? இல்ல இது அவன் சொன்ன கமெண்டா இல்ல நீங்களே இன்னொரு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல்? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏங்க இங்க பாருங்க, உங்க மாமியார் மேல ப்ராமிஸா சொல்றீங்க இல்லைங்க, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்ல. ஃபிளாஷ்பேக். அந்த தண்ணி தெளிச்சு அந்த ஜூஸ்ல விழுந்துருச்சு ஃபுல்லா. சரி, அப்ப நான் என்ன நினைச்சேன், எல்லா தண்ணியும் நல்ல தண்ணி தானே, இதுல என்ன இருக்கு சொல்லிட்டு அந்த ஜூஸ் அப்படியே போய் கொடுத்துட்டேன். யார்கிட்ட? எங்க மாமியார் கிட்ட. இங்க பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கீங்க இந்த ஏஜ்லயும். 1 2 3 4 4 ஆட்டு விட்டுருக்காரு. இருங்க, அந்த ப்ரொஃபைல்குள்ள போய் பார்க்க முடியாது. அதை நான் கட் பண்ணிட்டேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா வந்து இப்பெல்லாம் இது கொஞ்சம் மனசு கஷ்டமான கமெண்ட். இது என்ன, நான் இதுல இருந்து என்ன தெரியுது, சின்ன வயசுல யாரும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நான் வந்து 24ல கல்யாணம் பண்ணேங்க. ஓ, 24 போன வருஷம். 24 போன 2024 இல்ல, 24 என்னோட 24. இட்ஸ் a jokeங்க. நீங்க இவ்வளவு ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஓகே, என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவல சிரிச்சால நீ எங்க போயிட்டு இருக்க? சோ இது இப்படி சொல்லும்போது மனசு கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி ஒன்னு நடந்தது. நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டா போயிருந்தாங்க. அங்க வந்து ஆட சொன்னாங்க, டான்ஸ்னு சொல்லி செம்ம ஹெவியா போட்டு ஆடி தாக்கி தள்ளிட்டேன். சரி, வேற லெவல்ல அப்ளாஸ்ன்றது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இப்படி திரும்பினா அங்க வந்து ஒரு சார், அவர் என்ன சொன்னார், பிரின்சிபலா இல்ல சார் தெரியல, அவர் என்ன சொன்னார்னா, சூப்பர் மேடம், இந்த வயசுல இப்படி ஆடுறீங்க பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு செகண்ட், இவர் என்ன புகழ்றாரு கலாய்க்கிறாரா தெரியல. ஒருத்தர் வந்து பெருசா ஒரு பேராகிராஃப் இது, ஹாய் டுடே சஞ்சீவ் ஆலியா மானசா கப்புள் பேர், ரொமான்ஸ் சூப்பர், ஆலியா ஆஷ் கியூட் ஸ்மைல் நவ் அமேசிங் ஆசம். 4 மைக்கு, 3 ஹார்ட், 2 ரோஸ், 3 முத்தம், 4 டான்ஸ் ஆடுற மாதிரி பொம்மை, ஒரு பொம்பளை, 2 பிள்ளை, இப்படி. எனக்கு தெரிஞ்சு அவர் மைண்ட்ல ஒரு ஃபார்ம் பண்ணாம, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாம என்னென்னலாம் தோணுதோ டைப் பண்ணி பாக்க அப்படி அடிச்சிட்டாரு. கட இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பாக்கும்போது நம்ம போட்டிருக்க ரீல்ஸ்க்கு வளர்த்த மரியாதை போல அப்படி சொல்லிட்டு நம்மளும் ஆரஞ்சு சாரிக்கு வரவேற்பு. ஃபேண்டாஸ்டிக். ஒரு ஆரஞ்சு சாரிக்கு தான் அந்த ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அடுத்து வந்துட்டு இது வந்து என்னன்னா, நிறைய வந்துட்டு இந்த சஞ்சீவ் ஆலியாவோட இன்ஸ்டாகிராம்ல போறப்ப வெறுப்பு தான் வருது. என்ன அப்படின்னா, இப்ப பாரு ஃபாரின் கண்ட்ரில போட மாதிரி போட்டோ எடுக்கிறது. அதுல வந்து கேட்டிருக்காரு, ஏன் துபாயை தவிர வேற எங்கேயும் போக மாட்டீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன் துபாய் மட்டும் தான் போறீங்க சொல்லுங்க? ஏன்னா ப்ரமோட் பண்ணனா ஒண்ணும் இல்ல, அந்த கண்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு, லைஃப் ஸ்டைல் வந்து ஹாப்பனிங்கா இருக்கு. ஓகே,
அதனால போறோம். இன்னொன்னு இந்தியன்ஸ் ஏன் துபாய் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அதுதான் உங்களுக்கு 3-4 hours டிராவல். ஓகே. இதே நீங்க வந்து அமெரிக்கா போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு 4 வாட்டி போயிட்டு வரணும்னா முடியுமா? ஃளைட்டே 24 hours டிராவல். ஒரு நாளே நம்ம போயிடுவோம், ஜெட் லாக் ஆயிடும், அதெல்லாம் செட் ஆகாது. இது சும்மா மால்தீவ்ஸ் எப்படி பக்கத்துல இருக்கு அந்த மாதிரி துபாய் பக்கத்துல இருக்கு, ஹேப்பனிங்காவும் இருக்கிறதுனால we prefer there. ஓகே. ஆனா இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மாசமானா அவங்க துபாய் போறதே வந்துட்டு வாடகை பணம் வசூல் பண்றதுக்கு. வீடு வச்சிருக்கீங்களா துபாய்ல? அதையும் சொல்லிருங்க கண்டென்ட்க்கு எங்களுக்கு. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்றேன், ஒரு நிமிஷம் சொல்றேங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எத்தனை தாங்க ரூமர்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க? நான் சொல்றேன் மனுஷன் இல்லையா? ஆனா கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு நீங்க பண்ற ரூமர்ஸ்லாம். துபாய்ல வீடு சரியா, அதே மாதிரி வந்துட்டு அது பேர் என்னது, ஜிம்பாப்வேல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், நமீபியால நாட்டு மருந்து கடை புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க போட்டோவும் சஞ்சய் போட்டோவும் போட்ட மணிக்கு நாட்டு மருந்து கடை உண்மையிலேயே நமீபியால போயிட்டு இருக்கு. இவ்வளவு பிசினஸ் நாடு தழுவி பண்றீங்களே, எப்படி ஆப்பிரிக்கால மளிகை கடையை விட்டுட்டீங்க? ஆப்பிரிக்கால மளிகை கடை, மானசா மளிகை கடை சரியா. ஆனா அநியாயங்க இது, சத்தியமா என்னால தாங்க முடியல. சரி, போட் ஹவுஸ் உண்மையா? கேரளா போட் ஹவுஸ் இல்லங்க, உண்மையே இல்ல எதுவுமே. என்னங்க சொல்றீங்க நீங்க? போட்ல உட்கார்ந்த மணிக்கு இப்படி போட்டோ எல்லாம் போட்டுருந்தாங்க. பாவம், புவர் ஃபேமிலி. போட் ஹவுஸ் இல்லையா? அப்ப போட் ஹவுஸ்லாம் இல்லங்க. சும்மா இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், யூடியூப்ல வந்து ஒரு வில்லா கட்டி இருக்கேன், அதுக்கு கிரக பிரவேசத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டேனா, அவ்வளவுதாங்க. ஓகே ஓகே. அதுதான் ரூமர்ஸா இருக்கட்டும், ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றவங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு இப்படி சொன்னா இது வந்துட்டு ஒரு கிளிக் பைட்ஸ்க்கு நிறைய போகும், இப்படி தம்ப்நெயில் போட்டா நிறைய ஓடும். நான் நிறைய ரீசெண்டா கூட பார்த்தேன், இந்த போட் ஹவுஸை காட்டில ரொம்ப சீரியஸா வந்துட்டு ஆலியா சஞ்சீவுக்குள்ள பயங்கரமான ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, ஃபேமிலியில பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, டிவோர்ஸ் ஆக போகுது அவங்களுக்குள்ள. இந்த அவ்வளவுதான், இந்த ஜோடி புட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி ஈஸியா ஒரு 1-2 நடக்கிறத சொல்றாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஆலியாவோட இது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ரியாக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் பாக்குறேன், கேள்விப்படுறேன்னா நான் இது வந்து பாசிட்டிவா தாங்க எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தானே இருக்காங்க. நான் நீங்க பேசுறதுக்கு நான் ஒரு டாபிக்கா இருக்கிற வரைக்கும் ஐ எம் லைக் நான் அது இருந்துகிட்டே இருக்கேன் உங்க மனசுலன்றது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். நீங்க பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசுங்க, ஆனா நீங்க என்ன பத்தி தானே பேசுறீங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது எனக்கு. இத சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு. ஆனா வந்து எனக்கு ரூமர்ஸ் ரீசனா வந்து இந்த போட் ஹவுஸ் நிறைய பேர் கால் பண்ணி ஒரு நாள் ரெண்ட் எவ்வளவு அப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி போட் ஹவுஸே வாங்கல, அது நம்ம பிஹைண்ட் ஹவுஸ் ஒரு குக்கிங் ஷோக்கு நான் மணிமேகலை பிராங்க் பண்றதுக்கோசம் நான் அந்த எபிசோட்ல எப்படி பண்ணிருப்பேன், இதான் என் போட் ஹவுஸ் ஜஸ்ட் 2 crores தான் அப்படிலாம் பில்டப் பண்ணிருப்பேன். அப்படியே இது என் பப் ஜஸ்ட் 5 crores சொல்லிருங்களா? ஏங்க போட்டு கொளுத்தி விடுவோம், ஆல்ரெடி கொளுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொன்னது அந்த எபிசோட் எண்ட்ல என்ன பண்ணுவேன், ஐயோ போட் ஓனர் வந்துட போறாரு, வா கிளம்பலான்னு. என்னது நீதான் இவ்வளவு ஓனர் என்ன பிராங்க் பண்ணி சொல்லி அடிப்பா. இது என்ன பண்ணிட்டாங்க அவங்க கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட் இந்த லாஸ்ட் எபிசோட் வந்து அப்புறம் போட்டாங்க 1 week கழிச்சு. அதனால அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது கூட பரவாயில்ல. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அதே மணிமேகலை தான் இந்த ரூமரும் காரணம். என்னன்னா ஆலியா நீங்க 550 crores கட்டின வீடு உங்க வில்லா கட்டிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு அப்படி கேட்டாங்க. நான் அந்த இடத்துல வந்து நான் என்ன ரியாக்ட் பண்ணா, இது காமெடின்னு தெரியும் எல்லாருக்கும். யாரு 550 crores நான் வாங்கின அந்த திருவேற்காடே வாங்கினா கூட 550 crores ஆகாது. கரெக்டா நான் வாங்கியிருக்கிறதோ அரை கிரவுண்டு கிட்ட, அது வந்து 550 crores வாங்குவாங்க. சோ வந்து அது கேட்கும் போது எனக்கு அது ஃபன்னின்னு தெரிஞ்சிச்சு, எல்லாருக்குமே அது ஃபன்னியா தான் பாப்பாங்கன்னு நினைச்சிட்டு நான் அந்த ஆன்சர் மட்டும் பண்ணேன். வில்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஆசைப்பட்டு கட்டின ட்ரீம் ஹோம். அது எப்படி வெளில வந்துருச்சுன்னா, நிஜமாவே 550 crores அப்போஸே பண்ணலையே, மேபி ரியலி இட் வில் பி 550 crores. கால் பண்ணி எல்லாரும் ரொம்ப பெருமையா இருக்குங்க, எங்க கூட பார்த்த பொண்ணுங்க, நீங்க டான்ஸ் ஆடி சுத்திக்கிட்டு இருந்தீங்க, இப்போ 550 crores எப்படிங்க? 1 கோடி நீ பார்த்த 1 கோடி இருக்கு நீ பார்த்த. சரி இப்ப லைவாவே ஒரு ரூமரை நீங்க கிளப்பி விடுங்களேன். இப்ப உங்களை பத்தி பேசுறாங்கல்ல, நம்ம ஒண்ணு அடிச்சு விடுவோம், இஷ்டத்துக்கு ஒண்ணு அடிப்போம். சொல்லுங்களேன், சொல்லுங்க. நாட்டு மருந்து கடை விட்டுருவோம், நாட்டு மருந்து விட்டுருவோம். வேற ஏதாவது சொல்லுங்களேன். இது நான் வச்சிருக்கிறேன் சார்ட்டர்ட் ஃபிளைட், இது ஒரு ஐலாண்டு மால்தீவ்ஸ்க்கு அங்க அப்பப்போ போயிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு நான் இந்தியா பக்கத்துலயே ஒரு ஐலாண்ட் கட்ட ஆரம்பிச்சேன். எவ்வளவு வாங்குனீங்க? அது எனக்கு தெரிஞ்சு 300 crores 300 கோடி. இப்ப நார்மலா ஒரு சீரியல் பண்றவங்க ஒரு டான்ஸ் ஆடி டான்ஸ்ல இருந்து கரியர் ஆரம்பிச்சு நீங்க வந்தீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு 300 கோடின்றதெல்லாம் எப்படி உங்களால முடியுது? 300 crores அப்படின்றது இந்த பேசுறீங்கல்ல, இது என்னால கேட்கவே முடியல. அது போக இந்த 300 கோடி நான் வாங்குவேன். இதுக்கு முன்னாடி இருக்கதை கட் பண்ணி நாங்க போட்டுருவோம். ஓகே சரி, அடுத்த கமெண்ட்டுக்கு போலாமா? ஆலியாவோடைய இந்த போட்டோ போஸ காட்டி அவங்க முகத்துல இருக்கிற நோஸுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. நானும் அதை வந்துட்டு கமெண்ட்ஸ் எடுக்கிறப்பெல்லாம் பார்த்தேன்.
ஏங்க இதெல்லாம் நான் தானங்க எடுத்தேன் இந்த கமெண்ட் எல்லாம். ஏங்க அந்த நோஸ் கமெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கமெண்ட் உங்களுடைய மூக்க வச்சே வருது சரியா. அதுல ஒருத்தர் வந்துட்டு வாட் அ லவ்லி நோஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. எதுக்காக உங்க நோஸ் வச்சு இவ்வளவு கமெண்ட் வருது சொல்லுங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து என் நோஸே எனக்கு பிடிக்காதுங்க. சரி. அந்த பிடிக்காத நோஸ் நானே என்ன பண்ணுவேன் சின்ன வயசுலலாம் வீட்டுல கேட்பேன், மேம் தயவு செய்து எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிடிக்காது என் நோஸ் எனக்கு. என்ன இவ்வளவு பிக்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு பிடிக்காது. இது என் ஃபேஸுக்கு சூட்டே ஆகல அப்படின்றது நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும்ன்றது எய்ம். அதுக்கெல்லாம் நான் காசுலாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன போய் எங்க போய் சர்ஜரி பண்ணலாம் எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு நாள் நம்மளுக்கு தெரிய வரல, அன்னைக்கு காசு சேர்க்க முடியாது, இப்ப காசு சேர்க்கணும்னு சொல்லி உண்டியல போட்டு காசுலாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தேன். பிளாஸ்டிக் சர்ஜரிக்காகவே பண்ணணும்னு. ஆனா வந்து வளர வளர என்ன ஆச்சுன்னா என் கூட இருக்கவங்க சுத்தி இருக்கவங்கலாம் வந்து அதை அட்வைஸ் பண்ணி ரைட் நம்ம ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது யூ வில் கோ இன் த ரைட் வேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து சுத்த பைத்திய காட்டணும், அந்த மாதிரிலாம் நீ பண்ணணும்னு அவசியமே இல்லை, உனக்கு ப்ராப்ளமே இருந்தாலுமே பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் நாட் அ சொல்யூஷன், இட்ஸ் நாட் இந்தியன் கல்ச்சர், டோன்ட் டூ இட். இந்த மாதிரி என்ன சுத்தி இருக்கவங்க கைட் பண்ணாங்க. சூப்பர். ஆனா வந்து நான் வந்து ஆனா எனக்கு வந்து அது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இதனால நான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸும் லூஸ் ஆகும் எனக்கு. அப்பப்ப ஏதாவது ஷார்ட்ஸ் வைக்கும் போது இதுல எப்படி இருக்கும் என் நோஸ் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும், லைட்டா எனக்கு கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகும். பட் அதை வந்து ஒருத்தன் நான் பார்த்திருக்கேன். ஒரே ஆள் தான் நினைக்கிறேன். 5 இயர்ஸ் வந்து அவன் மெசேஜ் டிஎம்ல ஃபர்ஸ்ட் வந்துரும். ஏன்னா அவன் அத்தனை மெசேஜ் அனுப்புவான், ஃபர்ஸ்ட்ல நிற்கும். அது முள்ள போய் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் நோஸ், வாட் வண்டர்ஃபுல் நோஸ், அது அவனுக்கு என் நோஸ்ல என்ன தோணுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஒரு ஆலியாட்ட எத்தனை ஹைலைட்ஸ் இருக்கு, அந்த நோஸை மட்டும் ஹைலைட்டா நீ பாக்குற. ஆமாங்க. சரி, ஓகே. அண்ட் இது நான் சொன்ன மாதிரி குரூஷியலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட் அப்படின்றது நிறைய நடக்குது. வெர்பல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெண் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியால ஒரு போஸ்டே போறாங்கன்னா கூட ஒரு சின்ன தயக்கம் அப்படின்றது இருக்கு. எங்க நம்ம ஏதாவது போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் ஏதாவது ஒரு மாதிரி பேடா வருமோ, நெகட்டிவா வருமோ. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்லயுமே நான் நிறைய பார்த்தேன். அதுல எல்லாம் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் இப்படிலாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. பாடியை வச்சு பண்றதா இருக்கட்டும், இன்னும் சில விஷயங்கள் சொல்ல முடியாத சில விஷயங்கள் எல்லாம் வச்சு நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சு. கண்டிப்பா நாங்க பார்த்த மாதிரி அது நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய டேக் என்ன? ஃபர்ஸ்ட்டுங்க இந்த கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் வந்து செம்ம அழுதேன். ஒன் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை. அந்த டைம்ல எனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல, செம்மையா அழுதேன். எனக்கு எப்படி ஆச்சுன்னா, ஐயோ எனக்கு என்ன பண்ண தெரியல, இப்படி என்ன கமெண்ட் பண்றாங்களே, நம்ம போய் பேசாம அந்த அளவுக்கு எனக்கு இதுல போயிடுச்சு எனக்கு மனசே. இப்படி என்ன சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசே இல்லை எனக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னோட டைரக்டர் சார் தான் ஃபர்ஸ்ட் அதை எனக்கு வந்து கைட் பண்ணதப்போ பிரவீன் சார் இருக்காங்களா, அவங்க சொன்னாங்க, அல்லையா நீ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காத, இதை உனக்கு முன்னாடி நிறைய ஜென்ரேஷனா ஹீரோயின்ஸ் ஃபேஸ் பண்ற, ஹீரோயின்ஸ் இல்ல நிறைய ஆர்டிஸ்ட் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் இது. இதெல்லாம் எல்லாரையும் ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. நீ ஸ்ட்ராங், நீயே இப்படி லூஸ் ஆனா எப்படி? ஸ்ட்ராங் வந்து ஈஸியா ஓவர் கம் பண்ணிடணும். அதனால வந்து நீ இதெல்லாம் ஒரு மேட்டர் இருக்காது அப்படின்னாங்களே. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன மைண்ட்ல வச்சுக்கிட்டேன்னா, சரி இப்போ வந்து உங்களை கூப்பிடுறாங்க வச்சுக்கோங்க, உங்க பேர் பரத், சோ அங்க இருந்து ஒருத்தவங்க உங்களை பரத் கூப்பிடுறாங்கன்னா நீங்க கண்டிப்பா திரும்பி பாப்பீங்க. இதே அங்க இருந்து ஒருத்தவங்க முட்டாள் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்க திரும்பி பாப்பீங்களா? இல்ல, பிகாஸ் யூ நாட் முட்டாள்னு உங்களுக்கு தெரியும். சோ நீங்க கமெண்ட்ஸ்க்கு ஒரு நீங்க ரிப்ளை பண்றீங்களோ, அதுக்கு ஏதாவது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் யூ ஆர் அக்செப்டிங் வாட் தேர் சேயிங்னு அர்த்தம். யூ டோட்டலி அவாய்ட் தட் அப்படின்னா நீங்க லைஃப்ல வந்து அது என்ன சொல்லல, ஏதோ அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு நினைச்சுக்குவேன். என் மனசு என்ன நினைப்பேன்னா, காட் வந்து சூப்பரா நம்மள வச்சிருக்காங்க. மேபி கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க லைஃப்ல வந்து ஏதோ ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருக்கனால தான் அவங்க கமெண்ட் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்க லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிற ஒரு ஆளா மாறிடுங்க. நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே, பன்னீரே தட்டி விட்டு பன்னீரே கை தட்டுற மாதிரி இருந்துச்சு இருந்தது. ஸோ அதனால இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சில விஷயங்களை வந்துட்டு மேபி சில பேருக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரிய மாட்டேது போல, அதனால வர்ணிக்கிற விதம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. அதுவே வேற மாதிரி நீங்க வர்ணிச்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பொண்ணுங்க எப்பயுமே வந்துட்டு யாரா வேணாலும் இருக்கலாம், நல்ல ஒரு கமெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு பாராட்டுக்கு வந்துட்டு எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான். ரொம்ப பிடிக்குங்க. நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டா வந்து எவ்வளவு என்கரேஜிங்கா இருக்கு. நான் வந்து அப்படிதான் ஒரு தமிழ் பத்தி நல்ல ஒரு அழகா ஒருத்தர் வந்து பேசினாரு, ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா பத்தி நிறைய விஷயம் இன்னோவேட்டிவா சொன்னாரு. அவருக்கு நான் கமெண்ட்லாம் நார்மலா பண்ணது இல்லைங்க. நான் அவர் போஸ்ட்ல போயிட்டு ஜெஃபின் புத்தகம் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவர் போஸ்ட்ல போயிட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணேன், ப்ரோ சூப்பரா பண்றீங்க, கீப் டூயிங் இட் அப்படின்னு சொன்னது. அவர் எனக்கு டிஎம் மெசேஜ்ல,
மேம் நான் எதிர்பார்க்கல நீங்க நான் ஆக்சுவலி இந்த இன்ஸ்டாகிராம் போடுற வீடியோஸ் போடுறதுலாம் எனக்கு வந்து இது எதுக்கு யூஸ் இல்லைன்னு நினச்சி இது டைம் வேஸ்ட் தான் விட்டுறலாம் நான் நேற்று தான் முடிவு பண்ணேன். இன்னைக்கு உங்க கமெண்ட்டை பார்த்தா அவங்க கூட ரீஸ்டார்ட் ஆகிட்டு சொன்னாரு. ஸோ ஒரு என்கரேஜிங்கா இருக்கு பாருங்க. ஒரு லைஃப்ல வந்து ஒருத்தவங்களுக்கு ரீஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். நீங்க பாசிட்டிவா சொல்லும் போது அவங்க லைஃபே பாசிட்டிவா மாறிடும். அந்த பிளெஸிங் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.